நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவர்கள் அனைவரும் விருந்துண்ணுவார்கள் என்று முன்னரே ஈசன் எனக்கு கூறவில்லை. எனினும் பிரபு அவர்களை விருந்துண்ண ஆணையிட்டானது. ஆகையால் விருந்து தயாராகத்தான் வேண்டும். இத்தனை குறைந்த நேரத்தில் எந்த உணவை நாம் தயாரிக்க இயலும்? நம்மில் எவருக்குமே உணவு கலையும் பரிச்சயம் இல்லையே. எனினும் நாம் ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும். ஆகட்டும், வாருங்கள் வாருங்கள், விரைந்து வாருங்கள். தண்ணீர் எங்கே? தண்ணீர் அதில் ஊற்று. ஆகட்டும் ஆகட்டும். காய்கறி எங்கே? இதை எப்படி? உண்ணும் பொருளை கொண்டு வர சொன்னால் இதனை இலை தழை என்று. இதை மட்டும் போடு, போதும். அப்படித்தான் அப்படித்தான். தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு அதையும் போடு, அதையும் போடு. ஊதுங்கள், விரைந்து செய்யுங்கள். நேரமாகிக் கொண்டிருக்கிறது. நேரமாகிறது. எனக்கு தெரிந்த மட்டும் இங்கு நமது உணவுக்கான ஏற்பாடு இல்லை. நான் உதவுவது போல் சென்று நிலையை அறிந்து வருகிறேன். தம் அனைவருக்கும் தாமதம் ஏற்படுவதை அறிவேன். என்ற விரைவில் உணவை பரிமாற நந்திக்கு ஆணையிடுகிறேன். அன்னையே, தம் உள்ளத்தில் தீவிரமான சிந்தனை எழுந்ததாக தெரிகிறதே. மகளே, நமக்கும் ஈசனின் வாழ்க்கை முறைகளுக்கும் மிக பெரும் வேறுபாடு உள்ளது. விவாகம் சமமான குடும்பத்தாரோடு நிகழ வேண்டும். நமது பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் விரோதமானவர்களோடு நிகழக்கூடாது. ஏதேனும் சிறு பிழை நிகழ்ந்தாலும் விளைவை பார்வதியே அனுபவிப்பாள், நாம் அல்ல. எத்தகைய பெற்றோர்கள் நீங்கள்! பார்வதியின் வருங்காலம் குறித்து கவலை இல்லையா? அவ்வாறல்ல தாயே. பார்வதியின் எதிர்காலம் குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இல்லை. ஆரம்ப கட்டத்தில் இந்த விவாகத்தினை நானும் எதிர்த்தேன். பின் சம்மதம் அளித்தது எதனால்? ஏனெனில் சிவனை தமக்குரியவராக மாற்றுவதாக பார்வதி எங்களிடம் வாக்குறுதி அளித்தாள். அவள் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு நாங்களும் இதற்கு சம்மதித்தோம். தவறல்ல. உன் நிலையில் இருக்க நேர்ந்திருந்தால் நானும் இதையே செய்திருப்பேன். பார்வதியின் தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் கொள்ள எனக்கு மனம் ஒப்பி இருக்காது. பொற்கொள்ளர் ஆபரணங்களை கொண்டு வந்தானது மகாராணி. நந்தி, உணவு ஏதேனும் பரிமாறப்படவில்லை. பர்வதராஜரும் விருந்தினர்களும் காத்திருக்கிறார்கள். பிரபு, அவர்கள் அனைவரும் விருந்துண்ண தாம் ஆணையிட்டானது. எனினும் அவர்கள் தகுதிக்குரிய உணவு ஏதும் இங்கு இல்லையே. இனி செய்வது யாதென கூறுங்கள். நாம் எதையும் செய்ய அவசியமில்லை நந்தி. இனி பார்வதி நமக்களித்த பாத்திரமே தனது பாத்திரத்தை நிறைவேற்றும். அனைவருக்கும் உணவளிக்கும். அது அட்சய பாத்திரமாகும். இதை பாருங்கள் அரசகுமாரி. சிருஷ்டி முழுவதிலும் இதனினும் அழகான ஒரு ஆபரணம் தமக்கு எந்த பொற்கொள்ளரிடமும் கிடைத்தால் இனி என் வாழ்வினில் அவருக்கே சேவகம் புரியவும் நான் தயார். அதே நம்பிக்கையுடன் நான் தம்மிடம் மற்றொன்றையும் கூற விழைகிறேன். இந்த ஆபரணத்தை அவயத்தில் தரிக்க இவ்வவயத்தில் தம்மிலும் அழகானவர் எவரும் இல்லை. அது நாங்களும் நன்கறிந்ததே. அழகில் எங்கள் அரசகுமாரிக்கு ஈடானவர் எவரும் இல்லை. எனினும் எங்கள் கவலைக்கு காரணம் இவர்களுக்கு வாய்க்கவிருக்கும் கணவர். கபட வேடதாரியாற்றே. அவர் இம்முறை எந்த வேடமிட்டு நம்மிடை தோன்றுவாரோ தெரியவில்லை. அதுதான் பெரும் புதிர்.
சிவன் இந்த ராஜ்யத்தின் மாப்பிள்ளை. அவரை பரிகாசம் புரிவது உசிதமல்ல. இது மட்டும் அவர் எந்த வேடம் தரித்திருந்தாலும் பார்வதியை மனம் புரியும் தருணத்தில் அவரது அழகிற்கு ஈடு இணை இருக்காது. அவரது அணுகுமுறை இவ்வுலகிற்கே ஒரு முன் உதாரணமாக உள்ளது. மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புகள் கொண்ட பாட்டியார் இக்காரணம் கொண்டும் நிராசை அடையலாகாது. கைலாயத்தில் திலக சடங்குகள் வெற்றிகரமாக நடந்ததோ இல்லையோ, ஆபத்தான சங்கடங்கள் ஏதும் நிகழ்ந்திருந்தால் அனைவரும் விருந்துண்ண துவங்கலாம். மகாதேவா, பாயாசத்தின் சுவை பிரமாதம். எனினும் இதற்கு முன்பாக இதே சுவையை நான் ருசித்திருப்பதாக மனதில் ஒரு எண்ணம். என் உள்ளத்தில் எழும் கருத்தும் அதுவே. அரசே, பாயாசத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது? பாலும் அரிசியும் தேனும் கலந்துதானே தயாரிக்கப்படுகிறது. அதனால் சுவை வேறுபட இயலாதே. இருப்பினும் இந்த பாயாசம் தமக்கு பிடித்தது எங்கள் அனைவருக்கும் பரவசத்தை அளிக்கின்றது. ஆசை தீர அருந்துங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, இனி விடையளியுங்கள். மீண்டும் தம் விவாகம் நிகழும் தினம் நம் சந்திப்பு நிகழும். காத்திருப்பேன் அதற்கு. மகாதேவா, என்னால் இயன்ற மட்டும் என் முழு மனதோடு திலக சம்பிரதாயத்தை பூர்த்தி செய்ய பிரயத்தனித்தேன். சம்பிரதாயத்தில் ஏதேனும் குறைகள் நிகழ்ந்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். தாம் என்னிடம் மன்னிப்பு வேண்டுவதா? தாம் பார்வதியின் தந்தை, எமக்கும் தந்தைக்கு இணையானவர். தம்மை வரவேற்பதில் எங்கள் தரப்பில் ஏதும் குறை நேர்ந்திருப்பேன். அதற்காக மன்னிப்பு வேண்டுகிறேன். என்ன ஒரு அற்புதம்! இறைவனின் பெருந்தன்மை யாதென்பதை இன்று நிரூபித்தீர்கள். பிரபு, எந்த ஒரு பந்தத்தின் உறுதியும் பரஸ்பர அன்பினால் மட்டுமே உயரும் என்பதனை தெளிவாக்கினீர்கள். அற்புதம். மகாதேவா, தம்மை உறவாக பெற்றதால் யாம் பெற்ற மகிழ்ச்சி எமக்கு மோட்சம் கிட்டியிருந்தாலும் ஏற்பட்டிருக்காது. யாம் அனைவரும் தாம் தமது உற்றாரோடு வரும் நாளுக்காக அவரோடு காத்திருப்போம். ஐயா, இப்படியே விடை பெற்று செல்வதா? பெண் வீட்டார் தரப்பினருக்கு என்ன பரிசு? சீர் பெறாமல் நாம் கிளம்புதல் கூடாது. பரிசு எதுவும் அளிப்பதாக இருந்தால் அவர்களே அளிப்பார்கள். அதை கேட்டுவிடலாமே. ஒருவேளை அவர்கள் மறந்தும் இருக்கலாம். நான் வினவி பார்க்கிறேன். பொறுமையாக இரு, பேசாதே. ஆகட்டும், விடை பெறுகிறோம். மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏராளமான விவாக ஆயத்தங்களும் இருக்கும். அது மட்டுமின்றி விருந்திலும் மிக அதிக தாமதம் ஏற்பட்டது. ஆகட்டும், இனி நாங்கள் விடை பெறலாமா? இங்கு சம்பிரதாயப்படி
எல்லாம் நிகழ்ந்தேறியானது. எங்கள் தரப்பிலிருந்து பரிசுகளையும் வழங்கிவிட்டோம். நாங்கள் எதையும் மறந்துவிடவில்லையே. இருக்காது. புறப்படுகிறோம், விடைபெறுகிறோம். வந்தனம். அனைவரிடத்திலும் மன்னிப்பு வேண்டுகிறேன். திலகமிட வந்தீர்கள். இனி எங்கள் தரப்பிலிருந்து பரிசுகளை எடுத்துச் செல்லுங்கள். நந்தி, எங்கள் வழக்கங்களின்படி எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் பெண் வீட்டாருக்கு அளிக்கக்கூடியவை அனைத்தும் இதில் உள்ளன. எமக்கு விடைத்தாருங்கள். ஆம் அசுரவேந்தே, கேள்வியுற்றது உண்மையே. நம் ஒற்றர்கள் வாயிலாக நம்பத்தகுந்த ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஈஸ்வரனின் விவாகம் விரைவில் நடந்தேற உள்ளதாம். அத்துடன் திட்டப்படி நம்மை சேர்ந்த சில அசுரர்களும் சிவன் தரப்பாரோடு கலந்திருப்பார்கள். அதில் ஐயம் ஏதும் இல்லை. கலந்திருக்கத்தான் வேண்டும். மகாதேவர் அசுரர்களின் இஷ்ட தெய்வமாயிற்றே. அவர் தொடர்புடைய ஒரு சுப நிகழ்வில் தாரகாசுரனுக்கும் ஆட்சேபனைகள் இருக்கலாகாது. என்ன தாரகாசுரா? மகாதேவரின் விவாகத்தில் அசுரர்கள் பங்கெடுக்கிறார்கள் எனில் தேவர்களும் வருகை தருவார்கள். அவ்விதம் தேவர்கள் வருகை புரிந்தால் அதற்கு அவர்கள் ததீசியின் ஆசிரமத்திலிருந்து வெளியேறி வந்தாக வேண்டும். நான் காத்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான். இனி அந்த தேவர்கள் என் பிடியிலிருந்து தப்புவது எவ்வகையிலும் சாத்தியமல்ல. சாமானிய பந்தங்கள், விதிகள் மற்றும் சம்பிரதாயங்களிலிருந்து விடுபட்ட கைலாயத்தில் இனி சிருஷ்டியே குடிபுக உள்ளது. அதற்கேற்ப கைலாயமும் உருமாறுதல் அவசியம். விவாக பந்தங்களோடு தொடர்புடைய எந்த ஒரு விதிமுறைகளும் மேற்கொள்ளப்படும். எனினும் இந்த கைலாயத்தில் மானிட பந்தங்களிலிருந்து முக்தி பெற வாழ்வை தொடரும் எவருக்கும் அதன் விதிகள் பரிச்சயமற்றவை. ஆகையால் அது தொடர்பாக ரிஷி ததீசி எமக்கு அறிவுறுத்துமாறு அவரை வேண்டுகிறேன். பிரபு, அத்தகு சம்பிரதாயங்கள் குறித்த ஞானம் எனக்கும் அதிகமில்லை. இருப்பினும் நான் அறிந்தவைகளை தம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கு எனக்கான தேவை இருப்பதாக இச்சமயம் நான் உணர்கிறேன். கைலாயத்தை வர்ணிக்க எம்மிடம் வார்த்தைகளும் இல்லை, ஞானமும் இல்லை. நமது பார்வதி பெரும் பாக்கியம் செய்தவள். கைலாய வாசம் கிடைத்தற்கரியது. எனில் மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் அநேகரும் சடங்கில் பங்கெடுத்திருப்பார்களே. ஆம், ஜெகத்தினை காத்தருளும் ஸ்ரீ ஹரியும் எழுந்தருளினார். ஸ்ரீமன் நாராயணனும் வந்திருந்தாரா? சாமானிய வருகை அல்ல. ஏனெனில் அவர் பார்வதியின் சோதரராக தனது கடமையை நிறைவேற்றினார். மகாதேவருக்கு முதல் திலகமிட்டவர் அவரே. எத்தனை அற்புதமான ஒரு காட்சி! பிறவி பெரும் பயனை பெற்றேன். இதனை கேள்வியுற்று மனம் பரவசமடைந்தது.
இனி அடுத்து நாம் நமது மாப்பிள்ளையானவர் நமக்கு அனுப்பியுள்ள பரிசுகள் யாதென காணலாம். நளந்தா தேவி, இதனை திறவுங்கள். பிரதானமாக மஞ்சள் இருக்கும். பிள்ளை வீட்டார் அனுப்பிய மஞ்சளின் காப்பு மணப்பெண்ணின் சரீரம் முழுவதும் நன்றாக இடப்பட வேண்டும். ராஜமாதா, இவைகளெல்லாம் என்ன? பரிசுகளோடு இவைகளையும் அனுப்பியது ஏன்? புலியின் தோல், இது ஊமத்தம் பூ, வில்வ இலையா? சம்பந்தி இல்லத்தார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? சீர்வரிசையில் மஞ்சளுக்கு இடமில்லையே, மணப்பெண்ணுக்கு மஞ்சள் காப்பு இடுவது எவ்வாறு? நமது பார்வதியின் வருங்காலமே இருள்மயமாகுமே, சூன்யமாகி விடாதா? இந்த சிருஷ்டியின் நன்மையின் பொருட்டு அநேக புதல்விகளை தாம் தானம் செய்ததை நான் தடுக்கவில்லை. எனினும் நம் பார்வதிக்கு சிவனோடு மனமுடித்து வைத்து இவளுக்கு தீமை உண்டாக்குவது ஏன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திலகமிட்ட பிறகு முதல் சம்பிரதாயமானது இல்லப்பெண்கள் பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பதும் அல்லது கருந்திலகம் இடுவதுமே ஆகும். கருந்திலகமா? ஆம் மகாதேவா. சிருஷ்டியின் நெறிமுறைகளின் வழக்கப்படி இந்த கருந்திலகம் எத்தகதொரு தீய திருஷ்டியின் தீய விளைவுகளிலிருந்தும் காக்கிறது. இருப்பினும் அன்னையே, எமது பிரபுவே பரம்பொருளாவார். அவருக்கு தீய திருஷ்டிகளினால் துர்விளைவுகள் எவ்வாறு ஏற்பட இயலும்? நந்தி, பரம்பொருளா என்பது வினா அல்ல. இத்தகைய சடங்குகள் உலக வாழ்க்கையில் விவாக நிகழ்வின் போது அவசியமானது. இவைகளை நான் நிறைவேற்றினால் எம் பார்வதிக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி கிட்டும். பார்வதியின் பரவசம் கண்டு எமது அகமும் மகிழும். மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆதலால் தம் குடும்பத்தில் நானும் ஒரு அங்கத்தினரே. ஆகையால் தமக்கு ஆரத்தி எடுக்கும் வாய்ப்பை நான் பெற அனுமதிக்க வேண்டும். ஆகட்டும் தேவி. अनंत शिव योगी महादेव, योगी महादेव, आदे अनंत शिव महाबली शिव, महाबली शिव. இனி நான் பிள்ளை வீட்டார் புறப்படும் முன்பாக கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்களை உங்கள் அனைவருக்கும் விளக்குகிறேன். அனைத்தினும் முன்பு
கைலாயத்தினின்று அனைவருக்கும் அழைப்பு சென்றதா? சென்றால்தான் இவ்வையகத்தை சாட்சியாக ஏற்று பெண்ணும் பிள்ளையும் விவாக பந்தத்தால் இணைந்திட இயலும். தேவரிஷி நாரதரே, அனைவருக்கும் அழைப்பு அனுப்பும் பொறுப்பு தமதே. இருப்பினும் மகாதேவா, எனது ஆசிரமத்தில் சரணாகதி அடைந்திருக்கும் தேவர்கள் எவ்வாறு வருவார்கள்? ஏனெனில் என் ஆசிரமத்தின் எல்லையை கடந்த மறுகணமே பாதுகாப்பற்றவர்கள் ஆவார்கள். அத்துடன் தாரகாசுரன் அவர்களை தாக்குவான். தேவர்களை பாதுகாக்கும் பொருட்டு நந்தி செல்வான். அவர்களை விவாக விழாவிற்கு அவனே அழைத்து வருவான். நந்தி இருக்க தேவர்களுக்கு தாரகாசுரனால் எந்தவித ஊரும் நேராது.